தொப்பி வாங்கலையா? தொப்பி தொப்பி. பழைய தொப்பிக்கு புதிய தொப்பி. காசு இல்ல, பணம் இல்ல, காலனா செலவில்ல, புது தொப்பி. பழைய தொப்பிக்கு புது தொப்பி. புது தொப்பி. பழைய தொப்பிக்கு புது தொப்பி. முத்து முதலாளி தூங்குறாரு. முதலாளி பார்த்தா முதலாளி மாதிரியே தெரியலையே. முகர எங்க தெரியுது? தொப்பி போட்டு கவுத்திருக்காரு. படுத்திருக்கிற ஜோர பார்த்தாலே தெரியல. ஆமா. பகல்ல தூங்குறாருன்னா ஒரு முதலாளியா தானே இருக்க முடியும். அப்போ இவர்தான் முத்து முதலாளியா? சொன்னதெல்லாம் கவனம் இருக்கா? ஆளுக்கு ஒரு கால். முத்து முதலாளி, முத்து முதலாளி, முத்து முதலாளி. தொப்பி வியாபாரிங்க. தூக்கத்தை கெடுத்து போட்டீங்களா? தொப்பி வியாபாரின்னா துப்பி தான் பதில் சொல்லணுமா? பேசாம முதலாளி, பழைய தொப்பிக்கு புது தொப்பி. என்னது? அதாவது நீங்க பழைய தொப்பியை கொடுத்தீங்கன்னா நாங்க பதிலுக்கு புதிய தொப்பி கொடுப்போம். ஆமா ஆமா. அப்படியா? நல்லா போச்சு. ரொம்ப பழசு தலைகள்லாம் இருக்குது. சீக்கிரம் கொடு. மவராசனார் இவ்வளவு சுலபமா கிடைக்கும் நினைக்கவே இல்லை. இல்ல இல்ல தொப்பி இதே வச்சுக்கியா? ஆமா. அப்போ கொடுத்துறியா? முத்தையா தொப்பிலும் இல்லையா? நான் முத்தையா இல்ல, இத்தையா. வேலைக்காரனா? முதலாளி மாதிரி காலை ரையும் நீட்டிட்டு சோபால உட்கார்ந்து என்ன கொஞ்ச நேரத்துல மரியாதை மாறுது. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இங்க யாருமே தரல, நீ கொஞ்சம் கூட ஏன்டா அலையற? முத்து எங்க? தெரியாத சொல்றா. நெசமா தெரியாது. யாருடா நீங்க? பாப்பா ஒவ்வொருத்த மூஞ்சியும் மோரையும் பாரு. இவன் ஒரு வேலைக்காரன். இவதான் எங்க முதலாளி. விளையாடுறியா? இதா உன் முதலாளி? இல்லை, முதலாளி மோகம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? எவனாவது அள்ளி முடிஞ்ச விட்டு சொல்றா. யாரடான்னு கேட்டா மரியாதை ஆளா இருக்கா சொல்லப்பா. இவரு பழைய தொப்பிக்கு புது தொப்பி தர்றாங்களா? என்னது? ஆமா. முத்து கூட்டி வா, அவருக்கு கொடுக்குற கையோட உனக்கு ஒரு தொப்பி தர்றேன். நான் தான்டா முத்து. இவர் மாதிரியா நீ விளையாடுறியா? ஏய் சத்தியமா சொல்றேன், அப்புறம்தான் எங்க முதலாளி. அப்படியா? காலில் விழுகிறேன்னு கால மாறி விடுறீங்களா? யாரடா நீங்க? உண்மையை சொல்லுங்க. சொன்னமே பழசுக்கு புதுசு. என்னடா கேள்விப்படாத வியாபாரமாக இருக்குது. நீ கேள்விப்படலன்னு நாங்க வியாபாரம் பண்ண கூடாதா? சரி சரி, இதுல என்னடா லாபம் கிடைக்கும்? சொன்ன விட்டுருவியா? சொல்லு. சீட்டு இருக்கிற தொப்பி கிடைச்சா ₹1,00,000 கிடைக்கும். ₹1,00,000? ஆமா. எப்படி? அது மாத்திரம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? கட்டு. என்னங்க சிங்கத்துக்கு தீனி இருக்குதா? இல்லைங்க. ஐயோ வேணாங்க, என்ன சிங்கத்துக்கு போட்டு பிரயோஜனம் இல்ல. சதையே கிடையாது, அதை புடிச்சு போடுங்க. சிங்கத்துக்கு எலும்பு தான் பிடிக்கும். சொல்லுடா. சொல்ல மாட்டியா? 3 நாள் தவணை தரேன், அதுக்குள்ளேயும் சொல்லணும். இல்ல சிங்கத்துக்கே உங்களை இறை ஆக்கிடுவேன். அனுப்பிச்சு வைங்களா? எங்க போனா கூட்டி போ. ஏன் பின்னாடி வா. பழைய தொப்பிக்கு புது தொப்பி, அலாவுதீன் கதையா இருக்குது. சிங்கத்துக்கு சாப்பாடு ஆக்கிறேன். காய முடியா? இது வழியா நீ வெளியில போயிடலாம் போல இருக்கே. நானு நீ மாட்டிக்குவேன். உன்னை விட்டு நான் எப்படி ஓடுறது? ஆமாமா, இங்கே இருந்துருவோம். சமையல் கட்டு இருக்க பாரு. ஐயோ, முதல்ல இந்த தொப்பில சீட்டு இருக்கான்னு பாருங்க. எப்படி போறது? வேண்டாம் வேண்டாம், 3 நாளைக்கு எப்படியாவது இங்க மூச்சு பிடிச்சுக்கிட்டு இருப்போம். மூச்சை பிடிச்சுக்கிட்டா என்ன தண்ணிக்குள்ள இருக்கா? கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு இருப்போம். 3ஆவது நாள் நம்மள வெளியில கூட்டிட்டு போகும்போது எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோம். ஓடிடுவோம். இந்த ஓடுற புத்தி ஒண்ணு விட்டு போறிய ₹1,00,000 கையில வச்சுக்கிட்டு அனுபவிக்க முடியல. நான் தவிக்கிறேன். பள்ளையும் கட்டி விட்டு கையில முறுக்கியும் கொடுத்த மாதிரி. ஆமா, நம்ம 2 பேரும் காதலர்கள் தானே? பின்ன அண்ணன் தங்கச்சியா? அறிவு கட்டவள எத்தனை நாள் கழிச்சு கேக்குற? அதுதான் சொல்ல வந்தேன். 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு வைக்காம இப்படி ஒண்ணா அடைச்சு வச்சிருக்காங்களே, எனக்கு சந்தோஷப்படாம. என்ன சிரிப்பு? சந்தோஷம். கண்ணு யாராவது பாத்த போறாங்க. பேசாமலே கனவு சாத்தி இருக்கு. ஜெயில கதவு சாத்தி இருந்தா மட்டும் போதுமா? ஜன்னலா இருக்க. அசிஜோ மைதான மாதிரி திறந்து கிடக்கு. ஆமா, இங்கே ஓடி பிடிச்சு விளையாடலாமா? பிடிக்கலாம். அறிவு இருக்கா? இப்படி தர முடியாது. நீங்க தானே விஜயா? ஆமா. நீங்க யாருன்னு தெரியலையே. இது தெரியுதா? பாபு. பாபுது.
பைய உடனே சுட்டு போடுறேன். அது ஏன் இருக்கிற? அதை இழுத்தா இதை தூக்கி மேல போடுறான். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறானே. அது மேல ஏறாதடா, விழுந்துருவேன். அட பையன் சொன்னா கேடா. எடுத்து கழுத்து சுருக்கு போட்டு சாவ போறேன். வேணாண்டா வேணாண்டா. அப்ப கதை தந்து வரியா? முடியாது. அப்ப முடியாது, நான் சாவ போறேன். அவசரப்படாத. சொன்ன கேடா. நானே எழுதுறேன். இறங்கு. வா. என்னடா இது? எங்க போன தூரம் பாரு. சின்ன பையா, கழுத்து விடுக்க உனக்கு வாழ பழம் வைக்கிறேன்டா. முன்ன கட்டா கண்ணு சிந்தி பையா, சிங்கர பையா, கொய்யா பழம் வைக்கிறேன். என்னடா இது? யாரையும் வரனா கட்டி கிளம்ப கட்டி போட்டு ஓடி போட்டான்.
ஒண்ணும் இல்ல. ஆனா கையில கிடைச்ச பையன் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாம அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. யாரோ மருதமலை எஸ்டேட் மேனேஜர். பாலுவா? அவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எங்க குடும்பத்தையே கெடுத்து செண்டாரன் அவன் தான். அப்படியா? அதுதான் நான் இல்லாத நேரத்துல இங்க வந்து பாபுவை பார்த்து 3 லட்சம் ரூபாய் எங்கேன்னு மிரட்டி இருக்கான். அதை என் ஆளுங்க பார்த்து அவனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது பாபுவை கடத்திட்டு போயிட்டான். கடவுளே, எங்க குடும்பத்துல இருக்கிற கடைசி ஜீவனையும் பழி வாங்காம விட மாட்டான் போல இருக்க. ஏமா, உங்களுக்கு அவனுக்கு ஏதாவது பகையா? பகையில் உறவுதான், நெருங்கின உறவு. எனக்கு அக்கா புருஷன், பாபுவுக்கு தகப்ப. என்ன நிஜமாவா? ஆமா, இது உங்களால நம்பத்தான் முடியாது. படத்துக்காக கட்டுன கொண்டாட்டியை சாகடிச்சு, பெத்த பிள்ளையை சித்திரவதை செஞ்சு, ஆதரவு கொடுத்த முதலாளியை அழைச்சு, ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை என் வாழ்நாள நான் பார்த்ததே இல்லை. கேவலம் 3 லட்சம் ரூபாய்க்கா இவ்வளவு பெரிய பாதகமா? 3 லட்சம் என்ன, 7 லட்சம் தரேன். அந்த கொலைகாரனை பழிக்கு பழி வாங்கியே தீரணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும். என்ன யோசிக்கிறீங்க? என்ன போல ஒரு பெண் கண்ணீரோட நிக்கிறத பார்த்து எனக்கு ஆத்திரமா இருக்கு. இந்த வேலையை நீங்க செய்றீங்களா இல்ல நான் செய்யட்டுமா? நான் யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. யாருன்னு அடையாளம் தெரியாம எப்படி தீர்த்து கட்டுறது? நான் அடையாளம் காட்டுறேன். அப்ப சரி, செஞ்சு முடிக்கிறேன். அப்பா, இப்பதான் எனக்கு ஒரு நிம்மதி. ராணி, இவங்களை கூட்டிட்டு போய் ஓய்வு எடுக்க சொல்லு. நான் ஆட்கள் அனுப்பி பாபு கண்டுபிடிக்க சொல்றேன். வாங்க.